Hello friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல English to Tamil words. சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு தமிழ் மீனிங் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும், நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணும் அப்படின்னா சில வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளீன், சுத்தமான. இப்போ ஃப்ளோர் நல்லா கிளீனா இருக்கு அப்படின்னா ஃப்ளோர் நல்லா சுத்தமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டர்ட்டி, மாசான. இப்போ ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்னா, இப்ப தரையெல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்னா தரையெல்லாம் ரொம்ப மாசா இருக்கு, ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹாட், சூடான. இது நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சிருப்போம். சூடான காஃபி, சூடான டீ அப்படின்றதுக்கு ஹாட் காஃபி, ஹாட் டீ அப்படி சொல்லுவோம். கோல்ட், குளிர்ச்சியான. இது ரொம்ப கூலிங்கா இருக்கு, ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜூஸ் எடுக்கணும்னா இது ரொம்ப கோல்டா இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கோல்ட், குளிரான. வார்ம், சூழ்ந்த. ஒரு இடத்துல கொஞ்சம் புகைமூட்டமா சூழ்ந்திருக்கு, அது மாதிரி இருக்கு அப்படின்னா அது வார்மா இருக்கு, சூழ்ந்திருக்கு. சரிங்களா? கூல், குளிர்ச்சியான. கூலா இருக்கிறது, இந்த இடத்துல ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னா இந்த பகுதி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெட், ஈரமான. மழையில நனைஞ்சி எல்லா துணிங்களும் வெட்டாயிடுச்சு, ஈரமாயிடுச்சு அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ட்ரை, உலர்ந்த. இப்போ வெயில்ல நல்லா எல்லா துணியும் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உலர்ந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்வீட், இனிப்பு. ஸ்வீட் நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும், இனிப்பு வகைகள். இனிப்பு வகைகளை நம்ம ஸ்வீட்னு சொல்லுவோம். சோர், புளிப்பு. இப்போ புளிப்பான டேஸ்ட்ல இருக்க ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இது ரொம்ப சோர், இதுல ரொம்ப சோர், அதாவது புளிப்பு சுவையோட இருக்கு அப்படி சொல்லலாம். பிட்டர், கசப்பு. இப்போ பாவக்காய் ரொம்ப பிட்டரா இருக்கு, கசப்பா இருக்கு அப்படின்றதுக்காக பிட்டர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். சால்ட், சால்ட்டி. உப்பான. இப்ப சாப்பாட்டுல ரொம்ப சால்ட்டியா இருக்கு அப்படின்னா ரொம்ப உப்பா இருக்கு. ஸ்பைசி, காரமான. ஸ்பைசியா இருக்கு, இந்த சாப்பாடு ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படின்னா இந்த சாப்பாடு ரொம்ப காரமா இருக்கு. என்ன? மைல்டு, மைல்டு ரொம்ப மென்மையா இருக்கு. இப்போ ரொம்ப இந்த கலர் ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்குன்னா ரொம்ப மென்மையா தெரியுது. ஸ்ட்ராங், வலிமையான. இவன் என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா இவன் என்னை விட வலிமையா இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
வீக் பலவீனமான. இவன் என்னை விட ரொம்ப வீக்கா இருக்கான் அப்படின்னா இவன் என்னை விட ரொம்ப பலவீனமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சாஃப்ட் மென்மையான. இவங்க ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப மென்மையா பேசுறாங்க. ஹார்ட் கடினமான. இவங்க ரொம்ப ஹார்டா பேசுறாங்க. இல்ல இந்த பொருள் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா இந்த பொருள் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபெயிலியர் தோல்வி. இந்த விளையாட்டுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபெய்த் நம்பிக்கை. இப்ப நான் கடவுள் மேல ரொம்ப ஃபெய்த்தா இருக்கேன் அப்படின்னா கடவுள் மேல நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். blessing ஆசீர்வாதம். அவங்க ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பீஸ் அமைதி. இந்த நாடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த நாடு ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வார் போர். யுத்தம் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா வார் நடக்குது, அதாவது போர் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். சோ போர்னா வார் அப்படின்ற மீனிங். ஃப்ரீடம் சுதந்திரம். நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஜஸ்டிஸ் நியாயம். எனக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல, எனக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ரூல் விதி. இந்த ரூல்ஸை மீறி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா இந்த விதியை மீறி நம்ம செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். லா சட்டம். இந்த சட்டத்தை மீறி நம்ம போகக்கூடாது அப்படின்னா இந்த லா மீறி நம்ம போகக்கூடாது. ட்ரூத் உண்மை. நம்ம எந்த இடத்துலயும் ஒரு ட்ரூத்தா இருக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லை பொய். அவன் பொய் சொல்றான் அப்படின்னா அவன் லையரா இருக்கான், அவன் பொய்யரா இருக்கான் அப்படின்னு அர்த்தம்.
he is lying அப்படின்னா அவன் பொய் சொல்லிக்கிறான். கொஷின் கேள்வி, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா. ஆன்சர், உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு விடை தெரியுமா, பதில் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். நாலேஜ் அறிவு, உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த ஸ்டடீஸ்ல நாலேஜ் இருக்கா, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இதை பத்தின அறிவு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அர்த்தம். விஸ்டம் ஞானம், அவருக்கு ரொம்ப விஸ்டம் அதிகம் அப்படின்னா அவருக்கு ஞானம் ரொம்ப அதிகம். தாட் சிந்தனை, உங்களோட தாட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா உங்க சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா யோசனை. பிளான் திட்டம். ரிலிஜியன் மதம். சக்சஸ் வெற்றி. ஐடியானா யோசனை. நான் இந்த ஐடியா நல்லா இருக்கு, இந்த யோசனை நல்லா இருக்கு. பிளான் திட்டம், இந்த திட்டம் நல்லா இருக்கு, இந்த பிளான் நல்லா இருக்கு. மதம் ரிலிஜியன். சக்சஸ் வெற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், கப் டு ரைட், ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனுக்கு வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.